கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 17வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த விடுதலையின் அக்னி உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும், உங்கள் மேலே இறங்கும், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இது ஒரு கட்டுகளை உடைக்கும் ஜெபம், இது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஜெபம், இது தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு தரும் ஜெபம், இது உங்கள் எதிர்காலத்தை தேவ ஆவியினால் சொல்லும் ஜெபம். நீங்கள் எந்த நிலைமையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வேதனையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிசாசு போராட்டங்களில் இருக்கலாம், எந்த இருளின் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது தேசத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அந்த வெளிச்சம் போகிறது போல இந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவருடைய வார்த்தை உதிக்கும் பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்ற விசுவாசத்தில் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் இந்த 17வது நாளில் நீ பங்கேற்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது. தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானோர் இறங்க போறாரு. தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் உள்ள வறண்ட நிலம் மாறப்போது. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானோர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு மறைமுகமாக அல்ல, உன்னை நேருக்கு நேர் ஆவியானோர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் கூட பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை குறித்து ஆமென் சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த மனிதன் குருடனாய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யோவான் 9வது அதிகாரம் 1, 2, 3வது வசனங்களை பாருங்க தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கூட இப்படிதான் இருக்கலாம். தேவ ஜனமே, ஏதோ ஒரு பாடில் இருந்து கொண்டிருக்கலாம். உலகம் உன்னை பார்த்து கேட்டு கொண்டிருக்கும். அநேகர் உன்னை நிந்தித்து கொண்டிருப்பார்கள். உன் குடும்பம் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன்னை யாரு புரியாமல் இருந்தாலும் ஒருவர் உன்னை புரிந்திருக்கிறார். அவருடைய பதில் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம அன்பராம் இயேசு அந்த சீசர்களுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு? இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இது தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவ ஜனமே, ஏதோ ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். ஏதோ வறுமை நிறைந்த ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். பட்டதாரியே இல்லாத ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். உன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட வெளி தேசங்களில் கால் வைத்திருக்காத ஒரு வீட்டில் நீ பிறந்திருக்கலாம். ஒருவேளை நல்ல ஜெபம் இல்லாத குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். கட்டுகள் உள்ள குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். நீ யோசிக்கலாம், ஏன் என் வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது? ஏன் என் பின்னணி இப்படி அமைந்திருக்கிறது? ஏன் நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கல? தேவ ஜனமே, நீ எந்த கவலையில் இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடனில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குழியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கண்ணீரில் இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஏதோ ஒன்று நினைத்து கவலையோடு இருக்கிற, நீ ஏதோ ஒன்று நினைத்து உன் உள்ளம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அந்த துக்கத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன் வேதனைக்கு ஒரு காரணம் உண்டு. உன் போராட்டத்துக்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை இருளின் ஆவிகள் தாக்குறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை அடைத்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை சிறையிருப்புல போட்டு வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில் உள்ள அந்த போராட்டத்துக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த இருளின் ஆவிகள் உன்னை தாக்குதுல, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அணையாத போராட்டங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. உன் பிள்ளை இப்படி இருக்குன்னு கவலைப்படுகிறியே, அதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் கணவர் இப்படி இருக்கிறான்னு கவலைப்படுகிறாயா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. எனக்கு இப்படிப்பட்ட நெடுநாள் வியாதி இருக்குன்னு கவலைப்படுகிறாயா, ஓ அதற்கு ஒரு காரணம் உண்டு. உனக்கு ஒரு மரண வியாதி இருக்குதா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் தெரியுமா தேவ ஜனமே, அதுல தேவனுடைய கிரியை வெளிப்பட போது, தேவனுடைய மகிமை வெளிப்பட போது, அதுல இயேசு மகிமைப்பட போறாரு. உன் குடும்பத்துல ஏதோ ஒரு நெடுநாள் கட்டளை நீ கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். உன் குடும்பத்தை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். அதை நான் சாட்சியாக மாற்ற விரும்புகிறேன். கர்த்தருடைய மகிமை உன் குடும்பத்தில் இறங்க சித்தமாய் இருக்கிறது. நீ ஜெபம் என்ற அக்னியை கூட்டு, நீ விசுவாசம் என்ற அக்னியை கூட்டு, நீ உபவாசம் என்ற அக்னியை கூட்டு, நீ ஒரு மனம் என்ற அக்னியை கூட்டு, நீ அன்பு என்ற ஒரு மனதை கூட்டு. நீ காத்தா ராபா ஷாகாத்தா ராகாபா தாடா ராபா. யூதாவின் ராஜசிங்கம் இனி உன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க விரும்புகிறார். உன் மூலமாக தேசத்துல கால் எடுத்து வைக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, நீ அனாதை அல்ல. உனக்காக ஒரு யுத்த வீரன் உண்டு. உனக்காக சிலுவையில மரித்த ஒரு ராஜன் உண்டு. உனக்காக உயிர்த்தெழுந்த ஒரு யூதாவின் சிங்கம் உண்டு. ஒரு ராஜ சிங்கம் உண்டு.
உண்டு, ஒரு கத்தாதி கத்தர் உண்டு, மரணத்தை ஜெயித்தவர் உண்டு. நீ தனிமை அல்ல. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ பதித்து வைக்க வேண்டிய ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? நீ தனிமை அல்ல. உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக வழக்காட, உன்னை உயர்த்த, உன்னை கரம் பிடித்து நடத்த, உன் குடும்பத்தை நடத்த, எல்லா போராட்டங்களிலும் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கரை சேர்க்க ஒரு வல்லவர் உண்டு, ஒரு நல்லவர் உண்டு, ஒரு அற்புதமானவர் உண்டு. கடல் மேல் நடந்தவர் உண்டு, உனக்காக மனிதனாய் வந்தவர் உண்டு. அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உன் விசுவாசம் போராட்டத்தில் இருந்தாலும், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசி மகனே, நீ விசுவாசி. நீ எந்த குழியில இருந்தாலும் உன் கண்களை மூடி, உன் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என்று விசுவாசி. குழியில் கடந்த சாது சுந்தர் சிங் வெளியே எடுத்த தேவன், ஹalleluya. குழியில் கடந்த யோசேப்பை வெளியே கொண்டு வந்த தேவன், குழியில் கடந்த எரேமியாவை வெளியே கொண்டு வந்த தேவன், இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த ஆழ குழியில் கடந்தாலும், ஒருவேளை பேதுருவை போல கடல்ல முங்கி கொண்டிருக்கலாம், கர்த்தர் உன் கரங்களை பிடித்து தூக்குறதற்காக வந்திருக்கிறார். சிலரை உனக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த தூதை, இந்த அருமையான தீர்க்கதரிசன வார்த்தை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை காப்பாற்ற சிலர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேடி ராஜாவுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்தது போல தேவனை துதித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? நெடுநாளாய் ஜபித்தாய் அல்லவா? உன்னை தேடி சில நன்மையானது வருகிறது. உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற, உன் வாழ்க்கையில் உள்ள தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உன் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து தான் பேசுகிறார், என் உள்ளம் சொல்லுகிறது, இது என்னுடைய வார்த்தை, இது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, ஒரு ஆமென் சொல்லலாமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கலாமே. ஆமென். உங்களை அப்படி ஜெபத்திற்கு கொண்டு போகலாமே, உங்க உள்ளத்தை அப்படி ஜெபத்திற்கு நடத்தலாமே, உங்க சிந்தனை அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமே. கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் என்றால், அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேச ஆரம்பித்தார். பேசினது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். மரித்து போன எலும்புகளுக்குள்ள நுழைந்தார். அந்த இடத்தின் பெயர் எலும்புகளின் பள்ளத்தாக்கு. செத்த மனிதர்களை குவித்து போட்ட இடம். மரித்து போன நபர்கள் மாம்சம் எல்லாம் உருகி, ஆமென் ஹalleluya, உள்ளார்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்காக இருந்த அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட இடத்துல ஜீவன் உண்டாகும் என்றால், தேவ ஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஜீவன் உண்டாகிறது லேசான காரியம். உன்னை கர்த்தர் பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நல்ல குயவனே, நல்ல குயவனை என்னை வணையும் என்று ஒப்பு கொடுப்பாயா? தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் உன்னை வணைய போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வணைய போகிறாரு. அந்த உன்னதமான ஆவியானவர் உன்னை வணைய போகிறார். தேவ ஜனமே, ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல, ஒரு பெரிய மண்டபத்துல அநேக வரைபட நிபுணர்கள் வந்திருந்தார்கள். அதுல எல்லாத்துக்கும் குருவாகிய ஒரு வயதான தாத்தாவும் வந்திருந்தார். எல்லா வரைபட நிபுணர்களும் தன்னுடைய கலைகளை உறைந்து காட்டினார்கள். ஆனா இந்த வயதான முதியோர் உட்கார்ந்து கொண்டே இருந்தாரு. எல்லாரும் வரைந்து முடித்தவுடன், யாராவது பாக்கி இருக்கிறீங்களான்னு கேட்ட பொழுது ஒரு வயதான முதியோர் எழும்பி நின்னாரு. அவரை பார்த்தா யாருன்னே தெரியவில்லை. அவருடைய தாடியெல்லாம் பெரிதாக வளர்ந்திருந்தது. எல்லாரும் வரைந்தார்கள். எல்லாரும் அதிக மார்க் எடுத்திருந்தார்கள். அந்த 100 நபர்களில் எல்லார காட்டிலும் மிகவும் அருமையாக அதில் இருந்த ஒருவன் வரைந்து அவன் முதல் மார்க் எடுத்திருந்தான். அப்பொழுது இந்த வயதான முதியவர் அங்க வந்து நிற்கும் பொழுது எல்லாரும் சொன்னார்கள், இந்த கிழவன் ஏன் இங்க நிற்கிறான்? இந்த கிழவன் ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறான்? இவனை இங்கிருந்து அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது, முதல் பரிசை பெற்றவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கட்டும், நீர் அமரும் ஐயா, நீர் ஒரு முதிர் வயது உள்ளவன் தான் என்று சொல்லி அவரை அதட்டினார்கள். அப்பொழுது அந்த முதிர் வயது உள்ள தகப்பன் முன்பதாக நடந்து சென்றார். எல்லாருமே முதிர் வயது உள்ள தகப்பன் அங்க முன்னாக கடந்து சென்றாரு. அங்க உள்ள எல்லாரும் அந்த முதிர் வயது உள்ள தகப்பனை பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே அந்த உரைபட போர்டுல தான் உரைஞ்சாங்க. அங்க இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐயா நீங்க உரைங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு பெண்ணோ சாப்பீஸோ எதுவுமே வேண்டாம், நான் உரைய போகிற சித்திரத்தை நீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டில் போய் நிற்கும் பொழுது, அந்த முதலாவது மதிப்பெண் எடுத்த மகன் தானாக வந்து இந்த வயதான தகப்பனுடைய கால்களில் விழுந்து, ஐயா நன்றி என்று சொன்னார். அவரை பார்த்து, உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி. நான் அனாதையாக கடந்தேன், நான் தெருவுல குப்பையில கடந்த என்ன நீங்க தூக்கிட்டு வந்து ஒரு தகப்பனாக
மகனாக வளர்த்து என்னை கனம் பண்ணி என்னை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. நான் உயரமான இடத்துல இப்பொழுது இருக்கிறேன். எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்த எல்லா வரைபடங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் முதல் மார்க் வாங்கியிருக்கிறேனா, அது உங்க கரம் என் கரத்தோட இருந்தது. இன்னைக்கு உங்களால வரைய முடியாது, ஆனா நீங்க யாருன்னு சொல்லுகிறத நான் காட்டியிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்க இருந்த நூறுக்கணக்கான வரைபட நிபுணர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பித்தது. எந்த முதிர் வயது உள்ள தகப்பனை அற்பமாக எண்ணினார்களோ அவர்தான் இந்த மகனை வளர்த்தார். இந்த மகன் வரைந்தது எல்லாம் அந்த தகப்பனுடைய இருதயத்தில் உள்ள நினைவுகள், அவருடைய கனவுகளை தான் சித்திரமாக இந்த தம்பி வரைந்தார் என்று அங்கு உள்ள எல்லாரும் கண் கலங்கி முதிர் வயதுள்ள அந்த தகப்பனை அவமானமா பேசினதற்கு எல்லாரும் மனம் அறிந்தினார்கள். தேவ பிள்ளையே, அங்கு உள்ள எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அழகு அல்ல, வயது அல்ல, உன்னுடைய அனுபவம், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் உனக்காக பேசும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் குடும்பத்தை மதிக்காமல் இருக்கலாம், ஆனா நீ யார் என்பதை கர்த்தர் நிரூபிக்கும் நாள் வந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் சிலருடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீசர்கள் கேட்டாங்க, இது யாருடைய பாவம்? ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்தார். இது பாவத்தினால் அல்ல, இது சாபத்தினால் அல்ல, இது தேவனுடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சீசர்களின் மனக்கண்களை திறந்தார். அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, சில நேரம் நம்ம யாருன்னு தெரியாது இந்த தேசத்துக்கு. சில நேரம் நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம். தேவ ஜனங்களே, உன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம இருக்கலாம். தேவன் உன்னை எப்படி அழைச்சிருக்கிறார் என்று மனிதர்கள் புரியாமல் இருக்கலாம். உன் குடும்பத்தில் உள்ள அழைப்பை உலகம் நிராகரிக்கலாம். தேவ ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். உன் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து உள்ள ரகசியத்தை, நீ அனுபவிக்கிற பாடு தேவ நாமத்திற்காக, தேவனுடைய மகிமை விளங்குறதற்காக, தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில விளங்குறதற்காக கர்த்தர் அந்த பாடு அனுமதிச்சிருக்கிறார் என்று உன்னை குறித்து நீ யார் என்பதை தேசத்திற்கு காட்டும் நாள் வந்திருக்கிறது. தேவ ஜனமே, நீ சாதாரணமாக பாடை அனுபவிக்கவில்லை, நீ அந்த உன்னதமானவருக்காக பாட அனுபவிக்கிறாய். தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பிள்ளையை சுமக்கும் பொழுது எல்லாரும் நிந்தனையாக பேசினார்கள், எல்லாரும் வேதனையாக பேசினார்கள், அநேக நிந்தனையை அனுபவித்தாள். தேவ பிள்ளையே, அந்த நிந்தனை எதற்கு தெரியுமா? தேவ நாம மகிமைக்காக. சில நேரம் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடு வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ அதை கவலையாக எடுத்துக்கொள்ளாத. உனக்கு யாரும் இல்லை, நீ தனிமையா ஃபீல் பண்ணாத. நீ புரிஞ்சுக்கிடணும், இது தேவ நாம மகிமைக்காக வந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவனுடைய நாம மகிமைப்பட போது. அதனாலதான் இந்த பாடு, அதனாலதான் அந்த உபத்திரவம். நீ ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பாயா? நீ ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பாயா? தேவனே, இந்த பாடு ஆசீர்வாதமாய் மாற போறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவாயா? நீ விசுவாச உதடுகளோடு ஆண்டவரை பார்த்து நீ விசுவாச அறிக்கை இடுவாயா? நீ அறிக்கை இட சூழ்நிலைகள் மாறும். உன் வாயினுடைய கன்ஃபெஷன் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உன் தீர்க்க தரிசன வார்த்தை அற்புதங்களை செய்யும். நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பலமாக இறங்கி கொண்டிருக்கிறார். நீ இந்த விசுவாச வார்த்தைகளை, இது விசுவாச வார்த்தை மட்டுமல்ல, இது பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. இதை பெற்றுக்கொண்டு இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால் உன்னை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உன் வாழ்க்கையை சாதாரணமாக இடைப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக சிலருடைய மனக்கண்களை திறக்க போறாரு. உன்னுடைய கண்களை திறக்க போறாரு. நீ படுற பாடினுடைய மகிமை, நீ படுற பாடினுடைய விலை, அது சாதாரணமான விஷயம் இல்லை என்று கர்த்தர் உனக்கு புரிதலை தரப்போறாரு. வேதத்தில் ஒரு சகோதரி அழுது கொண்டே இருந்தால், அவளுடைய பேர் தான் ஆகார். அந்த ஆகார் தன்னுடைய பிள்ளை மரிக்கிறதை பார்த்துவிட்டு தண்ணீர் இல்லாததினால் அந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை செத்துவிடும் என்று அவள் கதறி அழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆகாரின் கண்ணை திறந்தார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறீங்க? வேதத்தில் ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நீ நிக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா உன் கண்ணு திறக்காததுனால அது உனக்கு தெரியல. தேவ ஜனமே, உன் கண்ணை கர்த்தர் திறக்க போறாரு. ஆகார் எந்த இடத்துல நின்று அழுதுகிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல ஒரு ஊற்று இருந்துச்சு, ஆனா அவ கண்ணு மூடப்பட்டு இருந்துச்சு. தேவ ஜனமே, இன்னைக்கு எனக்கு வேலை இல்லையே, எனக்கு அற்புதம் இல்லையேன்னு சொல்லுகிற உனக்கு உன் கிட்டையே ஒரு அற்புதம் இருக்கிறத கர்த்தர் உன் கண்ணை திறக்க போறாரு. கண்ணை திறந்தாருன்னா அற்புதம் இருக்கிறத பாப்ப, அதிசயம் இருக்கிறத பாப்ப, தேவ செயல் இருக்கிறத பாப்ப, தேவ மகிமை
உன் கிட்ட இருக்கிறத பார்க்கணும்னா கர்த்தர் உன் கண்ணை திறக்கணும். இன்னைக்கு நீ படுற பாடு உன்னை அற்புத ஊற்றுக்கு கொண்டு போகும் தெரிஞ்சனா, இன்னைக்கு நீ படுற வேதனை உன்னை அதிசய ஊற்றண்டை கொண்டு போகும் தெரிஞ்சுனா நீ கவலையே பட மாட்ட. உன் பாட சந்தோஷமா எண்ணுவ. ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமக்கிறத சந்தோஷமா எண்ணுனது போல ஹல்லேலூயா உன் பாடு அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற போதுனா நீ அதை சந்தோஷமாக எண்ணுவ. தேவ பிள்ளையே, ஒரு 5 அப்பத்தையும் ஒரு 2 மீனையும் எடுத்து ஆண்டவர் 5000ங்களுக்கு போஷித்தார் என்றால் அந்த அப்பங்கள் உடைக்கப்பட்டது. அது உடைக்கப்படும் பொழுது ஏன் இது பிக்கப்படுகிறது என்று யோசித்திருந்தால் இதை என்னால் தாங்க முடியாது, என்னை உடைக்காதீர்கள் என்று அந்த அப்பம் சொல்லி இருந்தால் அது அநேகருக்கு பிரோஜனப்பட்டு இருக்காது. தேவ பிள்ளையே, அது 5 அப்பமாகவே இருந்து அது ஒரு மனித உணவாக மட்டுமே இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நான் உன்னை உடைக்கிறேன். ஏன் தெரியுமா உன்னை உடைக்கிறேன்? உன் குடும்பத்தில் இருந்து உலகத்தை தேவனுக்காக அசைக்கிறவர்கள் எழும்ப போறாங்க. தேவ ஜனமே, இந்த அபிஷேகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ ஒரு ஆள் ஆகாரமா இருக்க போறதில்ல, உன்னை கொண்டு ஆயிரங்கள் ஆண்டு போஷிக்க போறாரு. அந்த 5 அப்பம் உடைக்கப்படலனா அது 5 அப்பமாக இருந்திருக்கோ, அது ஒரு மனிதனின் ஆகாரமா இருந்திருக்கோ. ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த பொழுது அந்த 5 அப்பத்தையும் உடைச்சாரு. அது 5000ங்களுக்கு ஆகாரமாய் மாறினது, அது 10000ங்களுக்கு ஆகாரமாய் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உடைத்து கொண்டிருக்கிறாரா? புரிந்து கொள் மகனே, புரிந்து கொள் மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு அநேகரை தொடுகிற ஒரு மகிமையான கருவியாய் கர்த்தர் உன்னை மாத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. கர்த்தர் உன் கண்ணை திறப்பாராக. நீ காதா ராமா சங்கதா நரபா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்க கண்ணை திறக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். வேதத்துல எலிசா தீர்க்கதரிசி, ஆமென், அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும்படி ஜெபித்தாரு. இன்னைக்கு அடியேன் ஜெபிக்கிறேன். ஓ, தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறேன், வல்லமையோடு ஜெபிக்கிறேன், ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. நீங்க இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தினால் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் எப்பேற்பட்ட உயர்வை கொண்டு வர போகிறது என்று கர்த்தர் உங்க கண்களை திறந்து காட்டுவாராக. உங்களுக்கு வீணான பாடுகள் இருக்கிறதா? உங்களை சுற்றிலும் எதிராளிகள் வீணா எழும்புகிறார்களா? கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும். கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும். எப்பேற்பட்ட மகிமையான ஆண்டவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதற்கு பிறகு உங்க எதிராளிகள் பார்ப்பாங்க. உங்களை நெருங்கி உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கிறத பார்க்க போறாங்க. கர்த்தர் உங்க கண்களை திறக்க போறாங்க. மோசேக்கு விரோதமாக எழும்பின மந்திரவாதிகள் சொன்னாங்க, மோசையோடு தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய விரல் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உனக்காக தேவனுடைய கரம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறத, உனக்குள்ள இருக்கிறத, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறத, உன் மேல இருக்கிறத இந்த உலகம் பார்க்கும். உன் எதிராளிகள் பார்ப்பாங்க, பில்லி சுனி ஆவிகள் பார்க்கும். நீ சாதாரணமான ஒரு நபர் அல்ல. நீ ஜெபிக்க ஆரம்பி மகளே, நீ ஜெபிக்க ஆரம்பி மகனே. உன் கூட கர்த்தர் இருக்கிறத, அவருடைய விரல் இருக்கிறத, அவருடைய நாமம் உன் குடும்பத்தில் இருக்கிறத இந்த உலகமும் இந்த ஜனங்களும் காணும். உன் குடும்பம் காணும். உன்னை எதிர்க்கிற சத்துரு காண்பாங்க. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஆமென் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனத்தை ரிசீவ் பண்றீங்க? தேவ ஜனங்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதி வையுங்க. நீங்க ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. நீங்க எப்பொழுது வேணாலும் இதை கேட்கலாம். அதிகாலையில கேட்கலாம், இல்ல லைவா கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இல்ல இரவில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரனே. கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரியே. இன்னைக்கு கர்த்தர் உன் கண்ணை திறக்கும்படி ஜெபிக்க போற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கண்ணை திறப்பாரு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த வேலைக்காரன் பயந்து கொண்டிருந்தான். எலிசாவை சுற்றிலும் எதிரியின் படைகள் வரும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே மகளே. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் கூட இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாததுனால நீ பயந்துகிட்டு இருப்ப. கர்த்தர் உன் கண்ணை திறப்பாரு. அதற்காக தான் நான் ஜெபிக்க போறேன் தேவ ஜனமே. அந்த வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் அவன் கண்ணை திறந்தார். அவன் திறந்தவுடன் பார்த்தது அக்னிமயமான குதிரை அந்த எலிசாவை சுற்றிலும் இருந்தது. இவன் பார்க்கிறதுக்கு முன்பதாகவே எலிசா அதை பார்த்து கொண்டிருந்தான்.
தான். தேவ ஜனமே, இன்னைக்கு உன் கண்ணில் தெரியல நினைக்காத. உன்னுடைய பாதுகாப்பு நீ பார்க்கிறாயோ இல்லையோ, ஆவியானவர் அடியனுக்கு காட்டுகிறார். உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான தூதர்கள், அக்கினிமயமான பட்டயத்தை உரிய தேவனுடைய தூதர்கள், உனக்காக தேவனுடைய வல்லமை உன் வீட்டை சுற்றிலோ, உன்னை சுற்றிலோ, உன் கூடவே நீ போகிற இடமெல்லாம் உன் கூட ஒரு வல்லமையான ஆவியானவர் உன் கூட வருகிறதை அடியன் தரிசனத்தில் பார்க்கிறேன். கர்த்தர் உன் கண்ணை திறப்பாராக. நீ யார் என்பதை நீ அறிந்து கொள் மகனே. நீ சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. நீ ஒரு ராஜாவுடைய பிள்ளைன்னு சொன்னால் அதற்கு ஈடாகாது. நீ இயேசு ராஜாவின் பிள்ளை. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ யோசிக்கலாம், நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு தாய் இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே, என்னை தூக்கி விட யாருமே இல்லையே. தேவ பிள்ளையே, உன்னை தூக்கி விடுறதுக்கு சிலர் அனுப்பி இருக்கிறார் ஆண்டவரே. ஏற்ற நேரத்துக்கு காத்திரு. தாவீது ஏற்ற நேரத்துக்கு காத்திருந்தாரு. தாமின் ஹல்லேலூயா. அரசாங்கத்தில் இருந்து, ராஜா வீட்டில் இருந்து சிலர் வந்து அவன் மேல உள்ள அழைப்பை மதித்து சவுல் மேல இருந்த அந்த பிசாசை விரட்ட ஆண்டவர் ஹல்லேலூயா சில ஆளை அனுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யாரையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீ தனிமை அல்ல. நீ வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் உள்ளவளை கர்த்தர் உனக்காக அனுப்புகிறார். அது உன்னுடைய தொழிலா இருக்கலாம், அது உன்னுடைய வருமானமா இருக்கலாம், அது உன்னுடைய படிப்பா இருக்கலாம், அது உன்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுக்காக கர்த்தர் நீ நினைத்து பார்த்திராத ஒரு வாசலை திறக்கிறார். ஆகாருக்கு அதை திறந்தார். அவள் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. அவளுடைய அழுகை நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வீணாக அழுகிற அழுகை நிற்கும். இனி நீ தேசத்திற்காக தான் அழப்போகிற. இனி நீ அழுகிற ஆத்துமாக்களுக்காக தான் அழப்போகிற. உன் பிரச்சனையை சொல்லி அழுகிற நாட்கள் முடிக்கிறது. தேவ ஜனமே, எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் தேவையில்லாம என் பிரச்சனைக்காக அழுகிறேன் ஆண்டவரே, என்ன மாத்துங்க, என் கண்களை திறந்தரலோ, நான் உம்முடைய ராஜ்யத்திற்காக நிக்க போகிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவ ஜனமே, கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. லூக்கா 24:31 வசனத்துல எம்மாவூர் சீடர்களுடைய சாப்டர்ல பார்க்கும் பொழுது, அவர்கள் கூட இயேசு இருந்ததை அவர்கள் அறியவில்லை, இயேசு நடந்ததை அறியவில்லை. அவர்கள் உள்ளமெல்லாம் கவலையினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் லூக்கா 24:31 வசனத்துல, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன் கண்ணை திறக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்ணை திறக்கட்டும். பவுலுடைய கண்களை கர்த்தர் திறந்தாரு. அவன் கண்கள்ல இருந்து மீன் செதில் போல சிலது விழுந்துச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்ணை பார்த்து ஊதுகிறாரு. உன் கண்ணு மேல ஒரு அக்னியை ஊதுகிறாரு. உன் கண்ணை திறக்கிறாரு. இனிமே நீ உலகத்தான போல பார்க்க மாட்ட. இனிமே அந்த எலிசாவுடைய வேலைக்காரனை போல நீ பார்க்க மாட்ட. உன் பிரச்சனையை பார்க்க மாட்ட. இனி நீ செங்கடலை பார்க்க மாட்ட. அந்த பிரச்சனைகள் மத்தியில ஒரு அக்னி குதிரை இருக்கிறத பார்ப்ப. அந்த செங்கடல் மத்தியில ஒரு பாதை உருவாக்கப்பட்டதை பார்ப்ப. அந்த கோலியாத்தை கண்டு பயப்பட மாட்ட. உன் தலையில இருக்கிற அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்த பண்ணி உன்னை அரசாட்சியில கொண்டு வரணும் உள்ள தரிசனத்தை பார்ப்ப. இனி நீ பயப்பட போறதல்ல. எஸ்தரை போல நீ பயப்பட போறதல்ல. எஸ்தரை போல துணிகரமாக ஆண்டவருடைய ஜனத்திற்காக முன்னேறி சென்று அரசாங்கத்துல கால் வைக்க தேவனும் அபிஷேகம் பண்ணுகிறார். ரீகாபா தராபா. சிலரை எல்லாம் ஆண்டவர் கவர்மெண்ட்ல கூட எடுத்து வச்சு உங்களை கவர்மெண்ட்ல சேர்ப்பாரு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் குடும்பத்துல சிலரை கவர்மெண்ட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவாரு, அரசாங்கத்துக்குள்ள கொண்டு போவாரு. தேவ ராஜ்யத்திற்காக கர்த்தர் உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்துல சிலரை அரசாங்கத்துல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எஸ்தர் எப்படி ராஜாவுடைய கட்டளையை மீறி அவருடைய அறைக்குள் நுழைந்தது போல தேவ ஜனத்திற்காக நீ ஏதோ ஒண்ணு செய்ய கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். இயேசு எம்மாவூர் சீடர்களோடு நடக்கும்போது கண்டுபிடிக்கவில்லை. இயேசு சீசர்களோடு பேசும் பொழுது கண்டுபிடிக்க முடியல. கர்த்தராகிய ஆண்டவர் அவர் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 24:31 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆண்டவராகிய இயேசு மறைந்து சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் அவர்கள் கண்களை திறந்துட்டு அங்கிருந்து கடந்து சென்றாரு. தேவ பிள்ளையே, உன் பிரச்சனையை தான் நீ பார்த்த. அந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற தேவ சுத்தத்தை நீ பாப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, ஓ நீ சிங்க கவிக்குள்ள கிடக்கிறன்னு தானே பார்க்கிற. அந்த சிங்க கவியை பார்க்கிற நீ, அதற்குள்ள ஒரு தூதம் இருக்கிறத நீ பார்க்க முடியுமா? அக்னி ஜுவாலையை பார்க்கிற நீ, அக்னி ஜுவாலையில இருக்கிற அந்த 4வது நபரை பார்க்க முடியுமா? லீகாதா ராபா சந்தலா ராபா அல்பாராதா ரசியாந்தலா ராபா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவராகிய இயேசு கதவண்டை நின்று தட்டுகிறார். உன் இருதய கதவண்டை நிற்கிறார். தேவ பிள்ளையே,
ஆண்டவராகிய இயேசு என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலையேன்னு கேட்கிறாயா? ஆண்டவராகிய தேவன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா? நீ நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு தேவ ஜனமே. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறாரு. அவர் உன் அருகாமையில இருக்கிறாரு. அவர் எப்படியாவது நீ ஆவியில பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எப்படியாவது அவர் உனக்கு உண்டாக்குனதை நீ தரிசனத்துல பார்க்கணும்னு நினைக்கிறாரு. உன் வாழ்க்கைய, உன் எதிர்காலத்தை, ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை நீ ஆவியில தரிசிக்க ஆண்டவர் அருகாமையில நின்று கொண்டிருக்கிறாரு. நீ மனிதன் பார்க்கிற வண்ணமாக பார்க்காத. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் உள்ள வல்லமையான தீர்க்கதரிசி சாமுவேல் கூட ஹல்லேலூயா தாவீதை கண்டுபிடிக்கிறதுல சின்ன ஒரு குழப்பம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் மனிதன் பார்க்கிற வண்ணமாக பார்க்கிறது அல்ல. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவ ஜனமே, நீ இன்னைக்கு இருக்கிற பாடு நிரந்தரம் கிடையாது. அது 2 மாசத்துல போகலாம், அது 2 வருஷத்துல காணாம போகலாம், சிலப்போ அது 2 நிமிஷத்துல கூட காணாம போகலாம். அதனால 2 வருஷமோ 2 நிமிஷமோ 20 நிமிஷமோ அவன் ஏதோ ஒரு சின்ன பாட குறிச்சு நீ கவலைப்படாத. நித்தியமா நீ வாழ போகிற. அந்த இயேசு ராஜா கூட நீ வாழ போகிற. அதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. உனக்குள்ள பாடெல்லாம் உன்னை சீர்படுத்தும், உன்னை ஸ்திரப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உன்னை நிலை நிறுத்தும். ஓ, அந்த விண்ணகராகிய இயேசுவை நேசிக்க வைக்கும். இந்த உலகத்தின் மேலுள்ள ஆசா பாசங்களை குறைய வைக்கும். உன் பாடு வரும் பொழுதுதான் நீ யாருன்னு வெளிப்படுவ. ஓ ராகா பாஷியா, அக்கினிக்குள் போட்ட தங்கத்தை போல நீ ஜொலிக்க ஆரம்பிப்ப. வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும் என்றால் உன்னுடைய விசுவாசம் அதை காட்டிலும் பயங்கரமானதா இருக்கிறது. அதனால் சில போராட்டங்களுக்குள்ள அது போய் தான் வரும். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ நினைக்கிற என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீ நினைக்கிற எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். 1000 பிரச்சனையை கண்டு குழம்பாத. தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறதையும் ஆவியானவர் பேசுகிறதையும் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக ஆவியானவர் அடியனை கொண்டு உங்களை பார்த்து பேசுகிறது என்ன தெரியுமா? நீ பார்த்து கொண்டிருக்கிறதுல 1000 பிரச்சனை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு 1000 பிரச்சனை இல்ல, உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த ஒரு பிரச்சனை உன் விசுவாசத்தோட. ஆமென். உன் பிரச்சனை வரும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் உன்னை காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு அந்த பிரச்சனை கேட்குது. நீ சொல்லணும், நீ யோபுவை போல சொல்லணும், நீ லாசருவை போல சொல்லணும், நீ ஆமென் நீ மோசேயை போல சொல்லணும், நீ எஸ்தரை போல சொல்லணும். என்ன யாரும் காப்பாத்துறவங்களோ காப்பாத்தலையோ, என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என்னை காப்பாத்துவா. என்னை காப்பாத்தாம போனாலும் அவர்தான் தேவன் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல உன் விசுவாசத்தை கீழே விடாம நீ பிடித்து நிக்க தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். அதனால 1000 பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க தேவ ஜனமே. அத்தனை பிரச்சனையும் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அத்தனை பிரச்சனையும் உன்னை பார்த்து சொல்லுது, ஓ உன்னுடைய பிரச்சனை அந்த கடன் கூட கிடையாது, உன்னுடைய பிரச்சனை உன் கணவர் கூட கிடையாது, உன்னுடைய பிரச்சனை உன் பிள்ளைகளும் கிடையாது, உன்னுடைய பிரச்சனை உன் வருமான குறைவு கிடையாது, உன்னுடைய பிரச்சனை உன் விசுவாச குறைவு. உன் விசுவாசம் கூடும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லுவேன். உன் விசுவாசம் கூடும் பொழுது அந்த பணத்தேவை கர்த்தர் சந்திப்பார்னு சொல்லுவேன். உன் விசுவாசம் கூடுனா உன் 1500 பிரச்சனையும் குறைஞ்சிரும் தேவ பிள்ளையே. உன் விசுவாசத்தோடு தான் போராட்டம் வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும் என்றால் அவைகளை காட்டிலும் வல்லமையான உன் விசுவாசம், தேவன் மேல உள்ள நம்பிக்கை, அது உண்மையாக சோதிக்கப்படும். நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா இல்லையா என்று சோதித்து பார்க்கப்படும். நீ ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்காயா இல்லையா என்று சோதித்து பார்க்கப்படும். தங்கம் என்றால் அது சோதித்து பார்க்கப்படும். நீ பித்தளை என்றால் உன்னை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தங்கமானால், நீ ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளையானால், there will be test for you, there will be promotion for you, there will be test for you, there will be progress for you, there will be promotion for you. நீ தேவனுடைய பிள்ளை என்றால் உனக்கு ஒரு டெஸ்ட் வரும், உனக்கு ஒரு தேர்வு வரும். அதுல ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? உன் விசுவாசத்தை அவர் பரீட்சித்து பார்க்கிறாரு. அந்த பரீட்சையில நீ ஜெயித்தா என்றால் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்த்தா, அந்த சோதனையில அவன் தன்னுடைய பிள்ளையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி அந்த பிள்ளை மரணத்துக்கு அல்ல, அந்த பிள்ளை உலகத்தில் உள்ள எல்லா ஜெனரேஷனுக்கும் முன்னோடியாக அந்த பிள்ளை மூலமாக உலகமே ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். நீ ஒரு டெஸ்ட்டை தாண்டினா உன் ஜெனரேஷனே ஆசீர்வதிக்கப்படும். நீ ஒரு டெஸ்ட்டை தாண்டினா உன் மூலமா உலகமே ஆசீர்வதிக்கப்படும் தேவ ஜனமே. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு கர்த்தர் உன்
கண்ணை திறக்கிறாரு. நீ இருக்கிற நிலைமையை குறிச்சு கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாடை தருகிறாரு. நீ இருக்கிற பாடுகளை குறிச்சு கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாடை தருவாராக. தேவனுடைய மனிதன் பவுல் கப்பல் உடைந்து கப்பல் பலகையை பிடித்து கொண்டு அந்த கடல்ல நீந்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? அந்த கப்பல் யூரோக்லி தான் சொல்லக்கூடிய காற்றினால் அடிபட்டு உடைந்த பொழுது அந்த கப்பல்ல வச்சு ஆண்டோடைய தூதன் பேசியிருந்தாரு, நீ எத்தனை பாட சகிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவ. நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த போட்டு உடையும், ஆனா உன் உயிர் போவாது. பிரச்சனைகள் வரும், ஆனா உன் உயிர் போவாது. ஏன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய தூதனை தரிசித்தான். தேவனுடைய ஆவியானவர் பேசினார். ஆமென். அவனை ஆட்கொண்ட ஆண்டவர், ஹல்லேலூயா, பவுல் அப்போஸ்தலரை ஆட்கொண்ட ஆண்டவர் அருமையான தூதனை அனுப்பி இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பேசினாரு. இதுதான் ஆவிக்குரிய உங்களுக்குள்ள ரகசியம். உனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னோட பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த பிரச்சனை உன் மேல உள்ள அழைப்பை தடுக்கிறதுக்கு, உன் மேல உள்ள அபிஷேகத்தை தடுக்கிறதுக்கு, பவுல கடல்ல மூழ்கடிக்கிறதுக்கு காரணம் என்ன? பவுல் மேல இருந்த அபிஷேகம் அது வேற தேசத்துக்கு போச்சுன்னா அநேகரை தொற்றும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஆண்டோடைய நாமத்திற்காக ஏதோ பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உன் மேல உள்ள அபிஷேகம் பெருசு. நீ உன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக எதனாலும் தாங்குவேன் சொல்வாயானால் உன்னை கொண்டுதான் தேவனுடைய சித்தம் நடக்கும். நீ தான் அந்த உலகத்தை கலக்கிற நபர். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று இந்த அருமையான தீர்க்க தரிசன நேரத்துல, இந்த அருமையான அபிஷேக நேரத்துல கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. லாபா ஷதா லாபா லைக்ரோ ஜாம்ராலா டசாராபா. தேவன் ஆராதிக்கிற தேவ ஜனமே, அபிஷேகத்துல நிறைந்த தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ படுற பாடுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. நீ படுற பாடு உன்னை அசாதாரண மனிதனா மாற்றும். நீ படுற பாடு உன்னை உயர்ந்த மனிதனா மாற்றும். ஒருவேளை ஆகாரத்திற்காக 8 மணிக்கு உழைக்கிறாய் அல்லவா? தேவனுடைய திட்டத்திற்காக, தேவன் உன் மூலமா செய்ய போற நன்மைக்காக, பல ஆயிரங்களை தேவன் உன்னை கொண்டு தொட போற அந்த நன்மைக்காக நீ இந்த அபிஷேகத்துக்கு வேண்டி உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? அந்த பாடு என்னவா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறிடும். நீ ஒருத்தனுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் நீ ஆசீர்வாதமா இல்ல. அந்த 5 அப்பம் உள்ள தம்பி ஆண்டவர் கையில கொடுத்தது போல உன் வாழ்க்கையை கொடுப்பனா அந்த தேவ சித்தம் நிறைவேறும். கர்த்தர் ஏதோ ஒரு சித்தத்திற்காக கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். நீ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டாயா? நீ இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? நீ ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டல. உன் வாழ்க்கையில பெரிய திட்டமே இருக்குது. அந்த திட்டம் வெளிப்படணும்னா நீ கர்த்தரோடு உறவாடணும். நீ தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கணும். ஆவியானவர் உன்னோடு பேசுவார். அதனாலதான் ஆண்டவர் உன் கண்களை திறந்து கொண்டு இருக்கிறாரு. நீ மகிமையானதை தரிசிக்க போகிற, நீ வேதத்தின் ரகசியங்களை தரிசிக்க போகிற. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல மோசே என்ற குட்டி பிள்ளை பிறக்கும் பொழுது பிசாசுக்கு பொறுக்கல. அந்த தேசத்தில் உள்ள அத்தனை சின்ன பிள்ளைகளையும் கொல்லணும்னு அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்தது. ஏன் தெரியுமா? இந்த மோசே என்னங்க ஸ்பெஷல்? அவனும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய சின்ன பிள்ளை தானே. அவனுக்குள்ள என்னங்க ஸ்பெஷல் இருந்துச்சு? அவனும் சாதாரண மனுஷன் தானே. அவனும் மண்ணான பேபி தானே. மரிச்சா மண்ணுக்கு தானே போக போகுது. அப்படிதான் நீங்க நினைக்கலாம். மரிச்சா மண்ணுக்கு தான் போக போகுது. ஆனா அதுக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை கண்ட பிசாசு அந்த மோசையை கொல்லணும்னு சொல்லி அந்த மோசைக்கு மேல விரோதமாக பாய ஆரம்பித்தாள். இந்த அருமையான குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ராஜ்யத்திலே ஒரு கலவரம் உண்டானது. அந்த ராஜ்யத்துல சத்துரு அறிந்து கொண்டா. அந்த சத்துரு என்ன செஞ்சானா, அங்க இருந்த ராஜாவாகிய அந்த பார்வோனின் இருதயத்துக்குள்ளாக எல்லா சின்ன பிள்ளைகளையும் கொல்லணும் திட்டத்தை கொடுத்தான். அந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும்னு ஒரு திட்டம் வந்த பொழுது இந்த பச்சை பிள்ளையாகிய இந்த சின்ன பிள்ளைய முதலைகள் நிறைந்த அந்த நைல் நதியில அந்த குடும்பம் ஒரு சின்ன கூடையை செய்து அந்த பிள்ளையினுடைய அழுகையை மறைத்து வைக்க முடியாமல் கொஞ்ச நாள் மறைத்து வைத்துட்டு இதுக்கு மேல மறைத்து வைக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த நைல் நதி கரையில இந்த பிள்ளைய முதலைகள் நிறைந்த அந்த நைல் நதியில ஒரு சின்ன கூடையில வச்சு அனுப்புறாங்க. தேவ பிள்ளைகளே, நினைச்சு பாருங்க. பிஞ்சு மாமிசம், பிஞ்சு பிள்ளை முதல்ல கடிச்சிச்சுன்னா செதறி போகும்.
அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு ஏன் வந்தது, அந்த பெற்றோருக்கு ஏன் வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை அது தேவ நாம மகிமைக்காக வந்திருக்கிறது. அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் மேல உள்ள அழைப்புக்கு விரோதமா போராட்டம், அவன் மேல உள்ள அபிஷேகத்துக்கு விரோதமாக அந்தகார ஆவி அந்த தேசம் முழுவதும் அந்த மோசையை கொல்றதுக்கு திட்டத்தை அனுப்புனது. எல்லா திட்டத்துக்கு மத்தியில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் தான் ஒரு பாஸ்கெட்ல வைத்து அந்த நைல் நதியில ஒரு சின்ன கூடையில வச்சு அனுப்புறாங்க. எந்த ராஜா அந்த பிள்ளையை கொல்லணும்னு நினைச்சானோ அதே அரண்மனையில கர்த்தர் அவனை வளர வைத்தார். அத்தனை பிள்ளைகள் மரித்தாலோ இவன் அந்த அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்தான். தேவ பிள்ளையே எந்த பிள்ளைய சத்துரு கொல்லணும்னு நினைச்சானோ அந்த கொல்லணும்னு நினைச்சவன் கிட்ட வச்சு கர்த்தர் அவனை வளர வச்சாரு. தேவ பிள்ளையே கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடியே நீ வளருவ. அவங்க முன்னாடியே கர்த்தர் உன்னை பாதுகாப்பாரு. உன்னை பாதுகாக்கிறது எஸ்கார்டு கிடையாது, உன்னை பாதுகாக்கிறது பவுன்சர் கிடையாது, உன்னை பாதுகாக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுறவங்களே கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பான். மோசையின் பாடுக்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை கர்த்தர் நம்ம கண்களை திறந்தால் நாம் புரிந்து கொள்வோம். ஏன் இந்த பாடு என்று அவங்க குடும்பம் அழுந்திருக்கலாம், ஏன் அந்த வேதனை என்று அந்த குடும்பம் அழுந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவ சுத்தத்தை புரிந்து கொண்டார்கள். தேவ சுத்தம் மோசையின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை ஆமென் விடுதலை பண்றது மோசையினுடைய நோக்கமா இருந்ததுனால சத்ரு அந்த மோசையை கொல்ல திட்டம் போட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவ ஜனமே, ஏதோ ஒரு பாடல இன்னைக்கு நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணை கர்த்தர் திறக்கிறாரு. நீ படுற பாடனுடைய மகிமைய கர்த்தர் உனக்கு காட்டி தரப்போறாரு. ஒரு யோசேப்பு சித்திரவதைப்பட்டான். அவனுடைய பலவரனை அங்கே கிழித்து அவனுடைய தகப்பனுக்கு ஒரு செய்தி போகுது, உம்முடைய பிள்ளைய ஒரு மிருகம் அடிச்சு கொண்டுட்டு இந்த ரத்த நிறைந்த வஸ்திரத்தை பாருங்க என்ற வேதனையான சம்பவம் வருது. தேவ பிள்ளையே, உன் மேல அபிஷேகம் உள்ள திட்டம் இருந்துச்சுன்னா உனக்கு சில வேதனையான சம்பவம் வரும். ஆனா உன் அழுகையை ஆண்டு ஆனந்த கழிப்பா மாத்துவாரு. யோசித்து பாருங்க தேவ ஜனமே, யாக்கோபு ஆண்டரோடு உறவாடுகிற தெய்வ மனிதன். இந்த யாக்கோபுக்கு ஆண்டு சில ரகசியங்களை வெளிப்படுத்தினாரு. அவன் பரலோக ஞானிப்படியை தரிசித்தவன், அவன் தேவனை தரிசித்தவன், அவன் தேவனோடு போராடினவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு அவனுடைய பிள்ளையை குறித்த ரகசியம் மறைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தான் பிள்ளை மறித்துட்டானேன்னு சொல்லி, ஒரு பிள்ளை மறித்தா எப்படி ஒரு தகப்பன் அழுவானோ அந்த அழுகையை பல ஆண்டுகளாக அழுது கொண்டிருந்தான். தேவன் சில ரகசியங்களை மறைத்தாரு. ஏன் தெரியுமா? அவன் துக்கத்துல இருந்தா ஜெபிப்பான், அவன் துக்கத்துல இருந்தா உலகத்துக்குள்ள போக மாட்டான், உலக ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டான். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா அதுக்கு ஜபம் தேவை. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் யாக்கோபுக்கு ஆண்டவர் மறைத்தாரு. ஆமென். அவன் சொன்னா, நான் நிம்மதியாக மறிக்க போறது இல்லையோ, என்னுடைய முதிர் வயதுல நான் சந்தோஷமா மறிக்காமல் போக போறேனே என்று கவலையோடு இருந்தாரு. அந்த கவலையை கர்த்தர் மாற்றுகிற ஒரு நேரம் வந்தது. ஆமென். பல ஆண்டுகளாக ஆண்டவர் மறைச்சு வச்ச ஒரு ரகசியம், யோசேப்பு மறித்து விட்டான் என்று நினைத்திருந்த அந்த தகப்பனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. தேவ பிள்ளையே, ஏன் இந்த பாடு? யாக்கோபுக்கு ஏன் இந்த உபத்திரமம்? ஏன் யோசேப்பு ஆகிய பிள்ளை மறிக்கவில்லை என்று அந்த ரகசியத்தை கர்த்தர் ஏன் யாக்கோபுக்கு மறைத்தார் தெரியுமா? அவனுக்கு ஒரு மகிமை காத்திருந்துச்சு. கர்த்தர் அந்த பாட மகிமையா மாத்தினாரு. அப்படிப்பட்ட வேதனையான அனுபவத்தில் யாக்கோபு இருக்கும் பொழுது அவர் புரியல, இது தேவ நாம மகிமைக்காக. என் கூட என் பிள்ளை இருந்தானா என் ஆட்டு மந்தைக்கு தான் தலைவனா இருப்பான். ஆனா கர்த்தருடைய திட்டத்தில் அவன் கால் வைத்ததுனால அவன் எகிப்தின் ராஜ்யத்திற்கு முழுவதும் அதிபதியாக கர்த்தர் மாத்துகிறதுக்கு அவன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சுட்டாருன்னு அவன் புரியறதுக்கு ஒரு நாள் வந்தது. கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அவன் யோசேப்பை முகமுகமாய் பார்த்தான். யோசேப்பை மட்டும் பார்க்கவில்லை, யோசேப்பு கூட உள்ள பிள்ளைகளை பார்த்தான். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுடைய பேர பிள்ளையும் பார்த்தான். அதை மட்டும் பார்க்கவில்லை தேவ ஜனமே, கர்த்தர் யாக்கோபுக்கு யோசேப்பு ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறதை காண்பித்தார். இப்பொழுது யாக்கோபு யோசித்திருப்பான், என் கூட இருந்தா என் பிள்ளை இவ்வளவு உயர்ந்திருக்காது. ஆனா அந்த 17 வருஷம் நான் பட்ட பாடு, என் ஜபம், என் கண்ணீர் வீணாகல. என் கண்ணீர் ஒரு இளவரசனை பார்க்க வச்சுச்சு. அந்த இளவரசன் வேற யாருமே இல்ல, என் மகனாகிய யோசேப்பு. நீயே அந்த இளவரசன். என்னையும் என் குடும்பத்தையும் இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த எகிப்து தேசத்தையும் ஆளுக செய்கிற இந்த பஞ்ச காலத்துல வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் உன் மேல வச்சிருந்ததுனாலதான் என்ன 17 ஆண்டு காலமாக பாடுகளுக்குள்ள வச்சிருந்தாரு. கர்த்தர் சிலதை மறைச்சாரு, சில ரகசியங்களை மறைச்சாரு. ஏன் தெரியுமா? அது தேவ நாம மகிமைக்காக. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு பாடல நீ இருக்கிறல, அது தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய
தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக கர்த்தர் அதை மறைச்சு வச்சிருக்கிறார். எஸ்தரை கேட்டு பாருங்க, ரூத்தை கேட்டு பாருங்க. அப்பா இல்லாத எஸ்தர், அம்மா இல்லாத எஸ்தர், நல்ல அரவணைப்பு இல்லாத எஸ்தர். யா ஆண்டவரே இந்த பாடு, யா ஆண்டவரே இந்த கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் மற்றவங்கள போல வாழ முடியல, எனக்கு மட்டும் ஏன் வீடு இல்லை, எனக்கு மட்டும் ஏன் குடும்பம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இல்லை 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 என்ற கேள்வி தேவ பிள்ளையே, உனக்கு அந்த கேள்வி இருக்கலாம். எனக்கு ஏன் அது இல்லை, எனக்கு ஏன் இது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எல்லாம் இல்லாம போனதுனாலதான் உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாமே உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உன் கூட இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு இல்லாததுனாலதான் இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன் கூட இருக்கிறாரு. எஸ்தருடைய நிலைமையை பாருங்கள். அவள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பினாள். கர்த்தர் எஸ்தரின் கண்ணை ஒரு நாள் திறந்தாரு. எஸ்தரை பார்த்து சொன்னாரு, இத்தனை நாள் அழுதல, இத்தனை நாள் நீ வேதனையில இருந்தல, அது எதுக்கு தெரியுமா? தேவ நாம மகிமைக்காக. உன்னை கொண்டு இஸ்ரவேலை காப்பாற்ற போறேன்னு சொல்லி கர்த்தர் அவளை இளவரசியா மாத்தினாரு. எஸ்தரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக எஸ்தர் உண்டு, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மோசங்கள் உண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சத்துரு நிந்தித்தான், உங்களை வேதனைப்படுத்தினா, உங்களை கொல்லலாம் நினைச்சான், உங்க குடும்பத்தை அழிக்கலாம் நினைச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாத்தி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது தேவ நாம மகிமைக்காக. ஏதோ ஒண்ணு ரொம்ப வருஷமா மறைவா இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நடக்காம இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்குல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து சொல்றாரு, அது எல்லாம் தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துறதுக்காக. தேவனுடைய சுத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் உன் நாசில சுவாசத்தை ஓட விட்டது அந்த தேவனுடைய திட்டம். இந்த வார்த்தையை உன்னை கேட்க வைக்கிறது அந்த உன்னதமானவருடைய திட்டம். இன்னைக்கு நீ ஏதோ ஒரு பாடல இருக்கலாம். ஹalleluya லீகா ராபா ஷாகா தானா ராபா அல்பராதா ரகசியா அல் க்ரோசியாண்டல ராபா லே க்ரோசா பாகதா ராபா. ஹalleluya ஹalleluya. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு எந்த நிந்தனையில இருந்து கொண்டிருக்கலாம், எந்த வேதனையில இருந்து கொண்டிருக்கலாம், எந்த கண்ணீரிலும் இருந்து கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாக தேவ நாம செயல்பட போது, தேவனுடைய கிரியை வெளிப்பட போது, அந்த கிரியைகள் வெளிப்பட என்ன தாழ்த்துகிறேன்னு சொல்லுவாயா, என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவாயா? தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவராகிய இயேசு கூட பாடுபட்டாரு. இயேசு பிறக்கிற நேரத்துல எல்லா பிள்ளைகளை கொல்லணும்னு ஏரோது மூலமா அவர் கட்டளை வருது. ஏன் தெரியுமா? உலக ரட்சகர் வந்திருக்கிறாரு, உலக ரட்சகர் வந்திருக்கிறாரு. இத உலகம் அறிஞ்சிச்சோ இல்லையோ, இத மனிதர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, அந்த சாத்தான் அறிந்து இந்த பிள்ளையை கொல்லணும்னு சொல்லி அந்த ஏரோது மூலமாக சகல ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும்னு ஒரு திட்டம் வந்தது. இது ஒரு வரலாறு, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. ஆமென். இது தேவனுடைய சித்தமா இருந்ததுனால பிசாசானவன் இயேசுவை கொல்லணும்னு ட்ரை பண்ணான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்புக்கு ஆல்ரெடி பேசினாரு, தேவ பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு பிரச்சனையை ஆண்டவர் யார் மூலமாவது இல்ல உன் சொப்பன மூலமாவது எப்படியாவது உனக்கு வெளிப்படுத்துவாரு. நீ மட்டும் அவர் சொல்றதை கேட்டனா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். ஹalleluya. எந்த பணமும் எந்த பட்டமும் எந்த பாஸ்டரும் உன்னை காப்பாற்ற முடியாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆமென். உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும் உன் குடும்பமும் யாரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் உனக்கு ஒரு சொப்பனம் வெளிப்படுத்துறாருனா, ஒரு ஊழியர் மூலமா ஏதாவது சொல்றாருனா, நீ அதை உடனே கீழ்ப்படி. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோட பேசுகிறத, உன் கூட தனி ஜெபத்துல பேசுகிறத நீ முன்னேறி நடத்து. அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவையும் தடுக்க பார்த்தான் சாத்தான். அநேக பிள்ளைகளை கொல்லணும்னு நினைச்சான். இத்தனை பாடுகளை ஏன் பட்டார் தெரியுமா? இயேசப்பா. அநேக பிள்ளைகள் மரித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பாடு ஏன் தெரியுமா நடந்துச்சு? இது தேவ நாம மகிமைக்காக. இயேசு வந்தாதான் பாவ மன்னிப்பு வரும், எல்லாருடைய பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பையும் அவர் வந்தாதான் பரிசுத்தாவியும் வரும். அப்படிப்பட்ட தேவ மகிமையும் வெளிப்படாதபடி சத்துருவானவன் தடை பண்ணலாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தடைகளை தாண்டி ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இத்தனை பாடுகளோ இத்தனை நிந்தைகளோ எதுக்கு தெரியுமா? தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறதற்காக. எப்படி அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படுறதுக்காக அவன் ஒரு குருடனாக இருந்தான். தேவ பிள்ளையே, இதே புதிய ஏற்பாட்டுல கெதரனே தேசத்துல ஒரு மனிதன் கட்டப்பட்டிருந்தான். அவனை 2 சங்கிலிகளால் கட்டினாலோ அந்த கட்டுகளை உடைத்து கொண்டு வருவான். பயங்கரமான பிசாசு பிடித்த லேகியோன் சொல்லக்கூடிய பல்லாயிரம் பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6000 பிசாசுகளை கொண்ட அந்த மனிதன் அவன் அலக்களித்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி போனாரு. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சங்கிலிகளால் கட்டப்படணும்? தேவ நாம மகிமைக்காக. உன் வாழ்க்கையில் உள்ள பில்லிசூனிய போராட்டம், அந்த பாவ போராட்டம் ஆண்டவர் உனக்கு கட்டுத்தாராரு. அந்த பாவத்தை இப்படி ஜெயிக்கணும், அந்த பில்லிசூனியத்தை இப்படி ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தின் வல்லமை என்னவென்று உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காகவே அந்த போராட்டம் வந்திருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது,
இவன் தெக்கப்போலியா தேசமெங்கிலும் ஆண்டோடைய வல்லமையான நாமத்தை பிரசங்கம் பண்ணினான், ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினான். ஆண்டவராக இயேசுவிடம் கேட்டால், என்னை சுகமாக்கினீரே, கல்லற குழியில் கடந்த என்னை, கல்லை எடுத்து என்னை நானே கீறி கொண்டு ரத்தம் வர வைத்துக் கொண்டிருந்த என்ன, ஒரு கல்லை எடுத்து பிறரை அடித்துக் கொண்டிருந்த என்ன, சங்கிலினால் கெட்டினாலும் அடங்காத என்ன விடுதலை ஆக்கினீரே இயேசு ராஜா, உங்க பின்பாக வரட்டுமான்னு கேட்கும் பொழுது இயேசு சொன்னாரு, நீ என் கூட வர வேண்டாம், ஆனா நான் செஞ்சதை உன் ஜனத்துக்கு சொல்லுன்னு சொன்னாரு. வரலாறு சொல்லுது, தெக்கப்போலியா தேசம் என்றால் 10 ஊர்கள் சங்கரிக்கிற ஒரு தேசத்தை தான் தெக்கப்போலியா என்று சொல்லுகிறாங்க. அந்த 10 இடங்களிலும் வரலாறு சொல்லுகிறது, இவன் பெரிய எழுப்புதலை உண்டாக்கினான். எழுப்புதல் அந்த தேசத்துல அவன் மூலமாக பரவும் என்று அறிந்து 6000 பிசாசுகள், அப்படி என்றால் என்ன, அந்த தேசத்துக்குள்ளெல்லாம் இவன் எழுப்புதல் அக்னியை கொண்டு வருவான்னு சொல்லி அத்தனை பிசாசுகளும் இவனை தாக்குனது. தேவ பிள்ளை, இவன் செஞ்ச பாவத்தினால 6000 பிசாசு வரல, இவன் செஞ்ச பாவத்தினால அவனை ஆளுகை செய்யல, இவன் மேல உள்ள எழுப்புதலை கண்டு அவனை 6000 பிசாசுகள் தடை பண்ணது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்தில் இயேசு வந்து எல்லா பிசாசுகளையும் விரட்டினார், அவனை ஒரு எழுப்புதல் வீரனாக மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில போராட்டம், ஆண்டோடைய கிரியை உன் வீட்டில் விளங்க போகிறது, ஆண்டோடைய செயல் உன் வீட்டில் விளங்க போகிறது, உன் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, ஆண்டோடைய நாம மகிமைக்காக ஏதோ ஒரு பாட சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டோடைய நாம மகிமைக்காக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்க தேவனுக்காக பயன்பட போறீங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்பட போறீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த நாசியில சுவாசம் ஓடுகிற வரை அதை ஆண்டவருக்காக வாழ்வேன்னு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை பார்த்து உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல போட்டிருக்கிறது, சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். ஒரு கூடையில ஒரு மனுஷனை வச்சு மதில் வழியாக இறக்கி விடுறாங்க. யார் தெரியுமா? அந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தாரு. அவருடைய பேர் தான் பவுல். அவர் ஆண்டோடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் பொழுது எல்லாரும் அவரை கொல்லணும்னு நினைக்கும் பொழுது சீசர்கள் வந்து ஒரு கூடையில பவுலை வைத்து ஒரு ஜன்னல் வழியாக அனுப்பி விடுறாங்க. தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காய்கறி போல, ஏதோ ஒரு துணிமணி போல ஒரு கூடையில் வைத்து இறக்குறாங்க. ஏன் தேவ ஜனமே இப்படிப்பட்ட பாடுகள்? தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க, தேவ நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறதற்காக தான் இப்படிப்பட்ட பாடுகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது. ஏதோ நீங்க சபிக்கப்பட்டவங்க, ஏதோ நீங்க தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டீங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒண்ணு கிடையாது. தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதர் என்று கிடையாது. தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷி என்று கிடையாது. எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பாரு. உன் பாவம் ரொம்ப பெருசு, அதனால எனக்கு இந்த சாபக்கட்டு வந்துட்டு, தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் ஆண்டவர் நொறுக்கி நிர்மலமாக்கி உன்னை தேவ நாம மகிமைக்காக உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. பவுல் சொல்லுகிறார், நான் பாவியிலும் பிரதான பாவினான். தேவ பிள்ளையே, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவர். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடல நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை அநேகருக்கு சாட்சியா மாத்த போறாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்த போறாரு. இந்த அருமையான செக்ஷன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை ஒரு சாட்சியாக மாத்த போறாரு. தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது, தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அதனால் தான் இந்த வேதனையில கடந்து செல்லுகிற உன் குடும்பமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும். அவன் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. இந்த விசுவாச அறிக்கையை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். தேவ ஜனமே, உங்க உள்ளத்துக்குள்ள தியானித்துக் கொண்டே இருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள ஜெபித்துக் கொண்டே இருங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார். அநேக போராட்டங்களை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்து இருக்கிறார். தேவனுடைய மகிமையான ரகசியங்களும் சத்தியங்களும் வெளிவர ஆரம்பித்து விட்டது. எந்த சத்துருவாலையும் உங்களை தடை பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையாலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, என் பாடு தேவநாம மகிமைக்காக, இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்குவேன், இன்னும் நான் ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க போறீங்க. எந்த சத்துரு உங்களை தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான செக்ஷன் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த அருமையான அபிஷேக ஜெபம் மட்டுமல்ல, தேவ ஜனமே 100 நாள் ஜெபம் சொன்னா நமக்கு அதுல தனி ஜெபம் அதிகமாக இருக்கணும், உபவாச ஜெபம் இருக்கணும், பல மணிக்கூர் ஜெபம் இருக்கணும். அதற்காகவே ஆவியானவர் உங்களுக்காக ஏற்படுத்தின ஆமென் அருமையான பிரேயர் மியூசிக் சேனல் லிங்க் உங்களுக்காக அப்பியர் ஆகுது. இந்த அருமையான வீடியோ லிங்கை தொட்டு ஆமென்
தொடர்ந்து உள்ள தனி ஜெபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்பி இருக்கிறாரு. அநேக ரகசியங்களை ஜெபிக்க வைப்பாரு. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.